அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மந்தி பிரியாணி செய்கிறாங்க. அது ரெண்டு சவினா, இந்த மக ஒன்று சவினா, மருமக சவினா, ரெண்டு பேரும் செய்ய போகிறாங்க. நல்லா பாருங்கள், பார்த்து சொல்லுவாங்க எல்லாம் விவரம். மொத்தமாக அந்த பிரியாணி இப்போ நடக்க போகுது, வேலை நடக்குது, பார்த்துக்கங்க. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் வேடிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அரபியன் மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். இந்த கோழி வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கோழி வாங்கிக்கோங்க. இதில் 8 பீஸ் வாங்கியிருக்கோம் கோழி. இன்றைக்கி 1 கிலோ மந்தி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் இதில் வெங்காயம்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 4 வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கோம். எல்லா பொருளும் வச்சுருக்கோம். இப்போ செய்யலை காட்டுவோம், பார்த்துக்கோங்க. செய்வோம் மமச்சி. செய்ய ஆரம்பிச்சேன். இது காஞ்ச லெமனு. இந்த காஞ்ச லெமன் வறுக்கிறதுக்கு ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். தனியா 4 ஸ்பூன். 1 2 3 4. அடுத்து சீரகம். சீரகம் 2 ஸ்பூன். 1 2. மிளகு 2 ஸ்பூன். 1 2. சோம்பு அதே மாதிரி 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். ஏலக்காய் ஒரு 10-12 பீஸு. பட்டை ஒரு 4-5 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கருப்பு ஏலக்காய். ஜாதிக்காய் இது ஒரு 2. இது கிராம்பு. ஒரு ஜாதி பத்திரி ஒரு 8 பீஸ் போட்டுக்கோங்க. ஒரு கிலோ செய்கிறனால 8 பீஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அன்னாசிப்பூ 2 2 அன்னாசிப்பூ. லேசான தீ வச்சு சட்டியில் போட்டு வறுத்து மிதமாக எடுத்து அப்புறம் வச்சு ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும். நம்ம பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மசாலான்னு போடுவோம். இந்த அரேபியன் இது இந்த மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது எல்லாமே. அதனால இதை நல்லா செஞ்சுருங்க. இது அவங்க இது பூமியில் மண்ணை தோண்டி அதில் செய்வாங்க. நம்ம ஊரில் இப்போ நம்ம அதெல்லாம் வசதி இல்லை நம்மளுக்கு. அதனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வசதி இல்லை. வசதி இருக்கு, வசதி இருக்கு, எங்களால செய்ய முடியாது. நம்ம பழகிட்டு அப்புறமா செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை அந்த சட்டியில் போடுறோம். சூடாயிருச்சு சட்டி. மிதமாக இருக்கு. கத்தி பார்த்துக்கோ. தீ ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். கருவாமல் அப்படி மிதமான தீயிலே வறுத்து எடுக்கணும். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த காஞ்ச லெமன் தான். ஆமாம், மெயினானது காஞ்ச லெமன். அது போட்டால் தான் இதோட டேஸ்ட் அந்த அது ஊறி அந்த வாசம் நல்லாயிருக்கும். சீரகம் வெடிக்குது. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு வறுத்து. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ண போகிறோம். ஆமாம், நல்லா அந்த வெடித்து அந்த வாசம் வருது. ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்து இந்த பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த வறுத்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். என்ன வாசமாக இருக்குல்ல? அதான் இவ்வளோ பொருள் சேர்ந்துருக்கேன். மூடி வச்சிடலாம் அந்த வாசம் போகாமல். வாசம் பறந்துட போகுது. ஆமாம், அந்த உண்மையில அந்த வாசம் எதுவும் இருக்குல்ல, திறந்து வச்சா அந்த வாசம் போயிடும். பறந்துடும். மூடி இருந்தால் தான் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த கோழியை 4 தடவை வாஷ் பண்ணிட்டோம், நல்லா கழுவிட்டோம். இந்த சட்டியை வைக்கிறோம். இந்த வச்சுட்டு லைட்ருங்க. நெக்ஸ்ட் பட்டர் எடு. சட்டி நல்லா காயட்டும். தண்ணி இருக்கு, ஆர்வக்கோளாறு ஊற்றுறேன். மஞ்சிக்கு ரொம்ப ஆர்வக்கோளாறு அதிகமாக இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பட்டர் போடுறோம். பட்டர் போட்டாச்சு. கம்மி பண்ணி அடுத்து இதை போடு. உருகிறதுக்கு முன்னாடி போட்டுருங்க. நெய் கொஞ்சம் போடுறோம். 100 கிராம் பட்டரு, 50 கிராம் நெய். அந்த இது ஆயில் எடு. வெஜிடபிள் ஆயில் தான் ஊற்றணும். வேறு கடலை எண்ணெய்லாம் ஊற்றிடாதீங்க. ஊற்று போதும். ஸ்டாப். ஒரு 150 ml ஊற்றிருப்போம். ஆமாம், வெஜிடபிள் ஆயில். இந்த பட்டரு நெய்லாம் போட்டால் தான் இந்த மந்திக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நெருப்பு எரியுதா பாரு. எரியுது. 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் ரொம்ப செந்நிறமாக வதங்கக்கூடாது இந்த பிரியாணிக்கு. ஓரளவு வதங்கினா போதும். இப்போ பூண்டு போடுறாங்க. பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு 50 பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். அதை போடுறோம். ஒரு 15 பூண்டு இருக்கும்ல? 15 பல்லு இருக்கும். இது மராட்டி மெத்தி. இது கூட ஒன்று போட்டுக்கலாம். சும்மா
காஞ்ச லெமன். ஆமாம், 2 பீஸ் போடுறோம். ஏன்னா அதில் ஒரு அரை பீஸ் போட்டு அரைச்சாச்சு. அதில் ஒரு 2 பீஸ் போடுறோம். இந்த பிரியாணி இலை போடுங்க, இதுதான் மெயினான வாசம், நல்லாயிருக்கும். இதுலேயும் 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். அந்த ஏலக்காவும் அரிசியில் போட்டு வேக வச்சா தான் நல்லா அந்த வாசம் சேரும். அதுலேயும் போட்டுக்கோங்க, இதுலேயும் போட்டுக்கோங்க, அளவு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம். ஆமாம், இது பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். மிளகும் பச்சை மிளகாவும். அவங்க அரபிக்காரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. நம்ம வந்து மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மிளகாப்பொடி போட்டுக்கோங்க லைட்டாக. அதில் ஒரு 2 காஞ்ச மிளகா கூட போட்டு அந்த வறுக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா பொடியாக அரைச்சோம்ல, அந்த தூள் வந்து இது இந்த ஸ்பூன்ட்டு 2 ஸ்பூன் போடணும். 1 2. இப்போ இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் போடணும். 1 2. நம்ம அவங்க வந்து தக்காளிலாம் போட மாட்டாங்க. நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு 2 தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அது இது பல்ப் எடுத்துருக்கோம். அதை இதில் போடுறோம். பாருங்கள், நம்ம நல்லா வதங்கணும், அந்த பச்சை வடையெல்லாம் போடணும். இந்த அரிசி வந்து 2 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு இன்னொரு தண்ணி வச்சு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ். முந்திரியை வந்து காலையிலே ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுருக்கோம். நாங்கள் எதுக்கு ஊற வச்சுருக்கோன்னா கொஞ்சம் அது ரொம்ப கரகரன்னு இருந்தால் வாயில் படுறப்ப நல்லா இருக்காது. முந்திரி பருப்பு 15, பாதாம் பருப்பு 15 ஊற வச்சுட்டு அந்த மாதிரி அதோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் தான் இது போடணும். ஆமாம், இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து 500 ml 1 கிலோ அரிசி செய்கிறனால இதில் வந்து 8 வைக்கணும். தண்ணி ஊற்றுங்க, கருகுது. 4 500 ml 4 ml 500 ml ஊற்றிருக்கோம். 2 லிட்டரு அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 2 இந்த மாதிரி 2 ஸ்பூன். இப்போ இந்த சிக்கன் பீஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. லெக் பீஸாக எல்லாத்தையும் இதிலே போட்டுற வேண்டியதான். ஆமாம், 8 பீஸ் மொத்தம். கறி இதில் ஏன் போட்டு வேக வைக்கிறாங்கன்னா அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அதில் இறங்கணும். சாரி இறங்குறதுக்காக அப்படி வேக வச்சு அது 3 நிமிஷம் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடணும். ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ வந்து இதை வந்து 3 நிமிஷம் இந்த கறி போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் நல்லா அதிக ஃப்ளேம் வச்சு கொதிக்க வைக்கணும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டு அப்படி எடுத்துடணும் வெளியில். 15 கிலோ இருக்கும். இந்த வெயிட்டை தூக்கி நான் வைக்கிறேன். 15 கிலோவா? 15 கிலோ தான் இருக்கும். நான் அது சும்மா ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது மாதிரி கொதிக்கும் போது 3 நிமிஷம். பிரியாணி அளவுக்கு இல்லை, பரவாயில்ல. இந்த கறியை நல்லா வேக வச்சு அந்த சாரெல்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். இந்த கறி மூடி வச்சு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. 2வது வந்து அதுக்குள்ள செலவுகளும் உங்களுக்கு தெரியும். 2வது அடுத்தது வந்து நம்ம கடைக்கு போனோம், சாப்பிட்டோம், அங்கே சுற்றினோம், இங்கே சுற்றினோம், அதில் வந்து ரொம்ப ஒரு இதாகிடும். அதுலலாம் ஒன்றும் இது இல்லை. அது ரொம்ப ஈஸி. சில்வர் தட்டு எடுத்துட்டோம். இது நாங்கள் செய்கிறது பூரா உழைப்பு உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து இதில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்போ தான் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போட்டு எல்லா இடத்துக்கும் போகும். நல்லா இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, மக்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கறியை வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கறியை வந்து எடுத்துடலாம். எடுத்துருங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருங்க. அரிசி போட போகிறோம், அதனால தண்ணியை வடிச்சிடுறேன். இந்த தண்ணியில் வந்து இந்த ரைஸ் போட்டுடலாம். கறி எடுத்துட்டோம்ல, அந்த தண்ணியில் போடுறோம். மூடி இருப்போம். அரிசி போட்டாச்சு, மூடி வைப்போம். மூடிட்டு இப்போ கல்லை வச்சு ஓகே.
இப்போ வந்து நம்ம அதிலே 2 ஸ்பூன் போட்டுட்டோம் உப்புத்தூள். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போட்டோம். மஞ்சத்தூள் போடுறோம். வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்கறனா சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதுலேயே மொத்தமாக சேர்த்துறோம். அடுத்து மிளகாப்பொடி. மிளகாப்பொடி ரொம்ப போட வேணாம். இது நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இதில் மிளகாப்பொடி போடாமல் தான் குடிக்கிறனால சேர்க்குறோம். நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சோம்ல மந்தி பொடி, அது வந்து இதில் மறுபடிக்கும் அது மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போட்டோம், இதில் 2 ஸ்பூன். இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு 2 ஸ்பூன் போட்டு போட்டு கொஞ்சம் போட்டு போதுமா? இப்போது வந்து இந்த டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் லெமன் 1.5 புளிஞ்சு வச்சுருக்கோம். அந்த லெமன் ஊற்றுறோம். இந்த கோழியில் ஊற்றி பரட்டினா தான் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். பரட்டுறீங்களா? நான் பரட்டேன். நல்லா இதுவாகிற மாதிரி பரட்டுங்க. இந்த இடையிலலாம் டீப்பாக இது பண்ணிடுங்க. இப்போ தான் உள்ளே நல்ல மசாலா சேரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மசாலா இப்படி நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சேர்த்துருங்க. தடவிடுங்க. சுடுதில்ல? சுடுது. சூடோட போடும்போது அதில் உள்ள நல்லா இழுத்துக்கணும், சார்ந்துடும். 1 மணி நேரம்னாச்சும் நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இது இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலாம் போட்டு நாளே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நல்லா அப்போனா மசாலா சேர்ந்து நல்லா வரும்ன்ட்டு மந்தியை வந்து மாசம் பண்ணி தூளாக சாப்பிட போகிறோம். எல்லோரும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்ன பண்ணுறீங்க? ஓ, கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா அரிசி இதுவாகுது, மலர்ந்துருச்சுப்பா. இன்னும் தண்ணி கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா போதும். 2 ஸ்பூன் நெய் இப்போ வந்து இதில் போட்டுடலாம். மந்தினாலே இப்படி தான், அவங்க வந்து அரபி நாட்டுக்காரங்க நிறைய நெய் சொல்லுங்க. இது ஒன்றும் மட்டனில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். கிண்டுங்க. வெந்துருச்சுல மச்சி? வெந்துருச்சு. கரெக்டாக தண்ணி பரம்னா இதுவாயிடுச்சு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம்மா. எங்க பிரியாணி பார்த்தாலே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த இதை பார்க்கல, அதை கோழியை பாருங்க. இந்த கோழியை மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம். அவங்க 2 பேரும் சொல்றாங்க மொத்தமா ரெடி பண்ணிட்டு காட்டுவாங்களாம். ஆமா, ரொம்ப பவுலிசமா 2 பேரும் பண்றாங்க. மாமிக்கு கடுப்பா இருக்கு போல. பவுலிசமா பண்றாங்க. வலிப்பு காமிங்க, வலிச்சு காமிங்க எங்களை. கடுப்பு பார்த்து பார்த்து ஆர்வங்கள். குங்குமப்பூ போடணும், லைட்டாக போட்டால் போதும். போட்டுட்டு தண்ணி கலருக்காக, இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அதுக்காக. இப்போ வந்து இதை வந்து இதில் இப்படி போட்டு விட்டுருலாம். போட்டு விடுங்க. அது வந்து என்ன, இது குங்குமப்பூவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒரு கலருக்காக. சரி, கலர் நல்லா இருக்கும். அது கலரு இப்போ வந்து நல்லா மூட வேணாம். அப்படி லைட்டாக இப்படி தள்ளி வச்சு வேர்வை தண்ணி வடியாமல் இப்படி லைட்டாக வச்சுருக்கோம். கொஞ்சம் அந்த தண்ணி கத்திருக்கு, அது போகிறதுக்காக வச்சுருக்கோம். இவங்களுக்கு வந்து அத்தை, அவளுக்கு வந்து மாமனார். அவளுக்கு எப்படி என்ன தெரியுமா, எனக்கு வந்து கணவர். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, செவத்த பொண்ணுதே வேணும், செவத்த பொண்ணுதே எல்லோரும் கட்டி வைக்கணும். பேரங்கிலேருந்து மயங்கிலேருந்து அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும், அதே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அது என்னென்னு தெரியாது எனக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. நான் ரொம்ப இப்படி ஆகிட்டேன். அவங்களாம் நல்லா இருக்காங்க, அழகா, நல்லா அழகா இருக்கட்டும். எனக்கு வயசாயிருச்சு, நான் வயசாகி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் பொறாமப்படுறேன் பாருங்க. பற்றியெல்லாம் 2 பேரையும் பொறாமப்படுறேன்னு என்னோட சண்டைக்கு வர்றாங்க. சண்டைக்குலாம் வரல, வயசாயிட்டா சண்டைக்கு வாங்க, வரணும். நான் அதுக்கு தான் உங்களை கிளப்பி விடுறேன். எப்போதுமே நல்லா அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும். கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருந்தாலும் அதில் அறிவோடு அந்த கோபத்தை கொண்டுகிட்டு போகணும். ஒன்றே நம்ம எத்தனை வயசுக்கு இருந்தாலும் நம்ம நல்லபடியாக நடவுடையோடு தெரிஞ்சுட்டு மவுத்தா போயிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்கள் இருக்கிறவங்களும் இருப்போம். என்னைக்கு இருந்தாலும் மவுத்து மாலை கழுத்தில் இப்படியே கிடக்கு. என்ன ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். எடுத்துருவாவே ஜாஸ்மின். அது என் தோசைக்காரன் என்ன குத்து மாதிரி இருக்கும். இது அப்பப்போ வேகிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோ அழுத்தி வச்சு இதெல்லாம். இந்தாங்க இந்தாங்க, பரவாயில்ல குடிங்க.
நான் வச்சிங்கன்னா வைக்கவா? வச்சிரு. இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுக்கிறோம். எவ்வளோ சேட்டை பண்ணுது. சூடாலாம் இருக்கு. இறக்கணும். முடியுமா? அளவாக தான் ஊற்றுறேன், ரொம்பலாம் ஊற்றுறேன். முதல்ல பருப்பை வறுத்து எடுத்துரு. இப்போ பாதாம் முந்திரி இதை நல்லா எண்ணெயில் வறுக்கிறோம், வறுத்து போடுறோம். கருப்பு திராட்சை போடுறோம். ஒரு 15 கருப்பு திராட்சை அவங்க தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிறது தான். முந்திரி பருப்புலாம் இதில் வந்து ஒரு டெக்கரேஷன் வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுலாம். டேஸ்ட் பிடிச்சவங்க சேர்த்து சாப்பிடலாம். சில பேர் இந்த கருப்பு திராட்சை எல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் கருப்பு திராட்சை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லது. ஆமாம், ஹெல்த்துக்கு இதில் போட்டிருக்க எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். ரொம்ப கறிக்கிறாதீங்க, கசக்கும். இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் இப்படி பரவலாக தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் அதே மாதிரி பரவலாக எல்லாத்தையும் தூவி. இப்போ சிக்கனை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம். கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கறி வச்சதுக்கப்புறம் ஒரு தம்மில் ஒரு தம் லைட்டாக அப்படி வச்சுட்டா போதும். வெயிட் கூட வைக்கலாம். வெயிட் வச்சாச்சு. 3 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு அப்படி இறக்கிடுங்க. மந்தி ரெடி ஆயிடுச்சு. கமாமன் மணக்குது மந்தி. வெங்காயம் கருகலை அள்ளி அது மசாலா கருங்க. அடுப்பு அடைச்சிச்சு. இப்போ தான் அடித்தேன். சாப்பாடு கரெக்டாக அந்த மனது சோறில் இப்போ நான்லாம் திங்கிறப்ப இல்லைப்பா. சாப்பிட்டு பாருங்க. எஹியா நீவா மந்தி சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெறி சிக்கன் சூடாக இருக்கு. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிடு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோத்தோட அள்ளி சாப்பிடு. சோத்தோட அந்த சிக்கன் வச்சு கறி அள்ளி வச்சு சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க மச்சி. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நல்லா செய்கிறதெல்லாம் செஞ்சா எதுக்கு பிடிக்காது? பிடிச்சாரும் சேர்த்தானே இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் நினைப்புகள் தான் எனக்கு ரொம்ப இதை சாப்பிடக்கூட முடியாமல் வருது. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாகத்தான் இருக்குது. நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பராக இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு.